சபாநாயகருக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் பதிவான முறைப்பாடு. இலங்கையில் சர்வதேச தலையீடு கடுமையாக எதிர்க்கும் அனுர அரசு. செம்மணியில் தொடரும் அவல நிலை, புதிய இடத்திலும் கண்டுபிடிக்கப்பட்ட மண்டையோடு. கையும் களவுமாக சிக்கிய அரசு அதிகாரி, அம்பலமான பாரிய மோசடி. அதிகாலையில் நடந்த பயங்கரம், சிறுமி உள்ளிட்ட மூவர் மீது துப்பாக்கிச் சூடு. கடனை செலுத்த இன்னும் இலங்கை தயாராகவில்லை, சஜித் பிரேமதாச சுமத்தும் குற்றச்சாட்டு. டில்வினுக்கு தூது அனுப்ப சொல்லும் மனோ கணேசன். புதிய கட்சியை தொடங்கினார் எலான் மஸ்க், ட்ரம்பிற்கு புதிய சவால். கொஸ்கம கடுவெல்ல பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர். பெண்ணொருவர் உள்ளிட்ட மூவரை இந்த துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த மூவரும் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பிஸ்டல் ரக துப்பாக்கியால் அவர்களை நோக்கி சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தின் போது அவிசாவளி பகுதியை சேர்ந்த 30 வயது தாயும் அவரது 12 வயது மகளும் 44 வயதுடைய மற்றொரு ஆணும் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். படுகாயமடைந்தவர்கள் அவிசாவளை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டமைக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் தொடர்பான விவரங்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய கொஸ்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 45 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் புதிதாக அகலப்படும் புதைக்குழியிலும் மண்டையோடொன்று அவதானிக்கப்பட்டது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி VS நிரஞ்சன் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி வழக்கின் 2ஆம் கட்டத்தின் 10ஆம் நாளான நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் அகழ்வு பணி நடைபெற்றது. இதுவரை மொத்தமாக 45 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 42 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை புதிதாக நேற்றைய தினம் 3 எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. செய்மதி படம் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட அகலப்படும் சந்தேகத்துக்கிடமான பகுதியில் மண்டையோடு ஒன்று அவதானிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சர்வதேச தலையீடு தேவையில்லை என ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அந்த நேர்காணலில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் அரசமைப்பு சட்டம் மற்றும் நீதி கட்டமைப்பு ஊடாகவே நடவடிக்கைகள் இடம்பெறும். ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் செப்டம்பரில் நடைபெறவுள்ளது. எனவே மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வந்தது நல்லது. அவருக்கும் அறிக்கை முன்வைப்பதற்கு அது இலகுவானதாக இருக்கும். ஏனெனில் அவரால் விடயங்களை நேரில் அவதானிக்க முடிந்தது. நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியுள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டார். பொருளாதார பாகுபாட்டை நிவர்த்தி செய்தல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பிலும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றையும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு காண முடிந்தது. நாம் எதையும் ஒழிக்கவில்லை. வெளிப்படைத்தன்மையுடன் தான் நடவடிக்கை இடம்பெறும். செப்டம்பர் முதல் வாரம் அளவில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது பற்றி வர்த்தமானியை வெளியிடுவதே அரசாங்கத்தின் இலக்காக உள்ளது எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் அமைச்சர் சந்திரசேகர் ஜனாதிபதி அனுரவுக்கும் டெல்வின் சில்வாவுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தனியார் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். செம்மணி என்பது ஈழத்தமிழர்களின் அவல குரலின் அடையாளம். அரசு பயங்கரவாதத்தினாலேயே செம்மணி போன்ற ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அங்கே இருக்கும் எலும்புக்கூடுகள் நம்மவர்களின் எலும்புக்கூடுகள். செம்மணியின் மூல காரணமே போர்தான். போர் உருவாகுவதற்கு அடிப்படை நாட்டில்
வடக்கில் இருந்த தீரா தேசிய இன பிரச்சினைதான். வடக்கிலே விடுதலை புலிகள் போராடினார்கள். ராணுவம் அதை எதிர்த்து போராடியது. அதிகார பகிர்வுக்காக தந்தை செல்வா முதல் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் வரை ஈழ தமிழர்களுக்காக போராடினார்கள். இன்னும் தமிழர்களின் போராட்டம் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. யுத்தம் முடிவடைந்தாலும் யுத்தத்திற்கான காரணம் தொடக்க புள்ளியிலேயே இருக்கின்றது. அதிகார பகிர்வு இந்த விடயத்தை அமைச்சர் சந்திரசேகர் ஜனாதிபதி அனுரவுக்கும் டெல்வின் சில்வாவுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். இனி ஒரு செம்மணி நிகழாது என அமைச்சர் சந்திரசேகர் சொன்னால் மட்டும் போதாது, அதை செயலிலும் காட்ட வேண்டும். இந்த நிலையில் ஜேவிபியின் கடந்த கால வரலாறு சிறப்பானது அல்ல. நீங்கள் யுத்தத்தை நடாத்துவதற்கு மஹிந்த ராஜபக்ஷவிற்கு உதவியவர்கள். யுத்தத்திற்காக சிங்கள கிராமங்கள் தோறும் சென்று இளைஞர்களை சேர்த்துக் கொண்டவர்கள் நீங்களே. ஆனால் இன்று அனுர அரசாங்கம் நாங்கள் ராஜபக்ஷர்கள் அல்ல, பிரேமதாஸ் அல்ல, சந்திரிகா அல்ல, ஸ்ரீமா அல்ல என கூறுகின்றார்கள். இவை அனைத்தும் உண்மையாக இருக்குமானால் செம்மணி விவகாரத்திற்கு முறையான விசாரணை நடாத்துங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் ஏற்றுமதியில் கணிசமான பகுதி அமெரிக்க சந்தைக்கு அனுப்பப்படுகின்றன. எனினும் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கீழ் விதிக்கப்பட்ட பழிவாங்கும் வரிகள் காரணமாக இந்த ஏற்றுமதிகள் தற்பொழுது கடுமையான போட்டியை எதிர்கொள்கின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். மற்ற நாடுகள் அமெரிக்க பொருளாதார கொள்கை வகுப்பாளர்களுடன் பேச்சு நடாத்தி இந்த வரிகளின் தாக்கத்தை குறைக்க பரஸ்பர புரிதல் ஒப்பந்தங்களை எட்டியுள்ளன. எனினும் இலங்கையின் பொருளாதார தலைவர்களும் தொழில்துறை பிரதிநிதி அதை செய்ய தவறிவிட்டனர் என்று சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை தனது வெளிநாட்டு கடனை 2028 ஆண்டுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும். இந்த நிலையில் தற்போதைய நிர்வாகம் முன்னைய அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட சர்வதேச நாணய நிதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை தமது கடனை திருப்பி செலுத்த வேண்டுமானால் 5% பொருளாதார வளர்ச்சி விகிதமாக அவசியமாகும். எனினும் இந்த ஆண்டுக்கான திட்டமிடப்பட்ட வளர்ச்சி 3.5% மட்டுமே என்றும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்த தரம் வாய்ந்த உதிரி பாகங்களை அதிக விலைக்கு வாங்கி பேருந்துகளில் பொருத்தும் ஒரு மோசடி பண்டாரவளை டிப்போவில் இடம்பெற்றுள்ளமை அம்பலமாகியுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன புரசிங்க நேற்று பண்டாரவளை டிப்போவின் ஆய்வு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட நிலையில் இந்த விடயம் வெளிவந்துள்ளது. குறித்த ஆய்வு பயணத்தின் போது குறைந்த தரம் வாய்ந்த உதிரி பாகங்களை அதிக விலைக்கு வாங்கி பேருந்துகளில் பொருத்தும் ஒரு மோசடி குறித்து ஊழியர்கள் தலைவரிடம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பண்டாரவளை டிப்போ தொடர்பாக எழுந்துள்ளதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்தும் தலைவர் சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். மேலும் அதன் ஊழியர்களின் குறைபாடுகள் குறித்தும் விசாரணையில் கேட்டறிந்து கொண்டார். இந்த கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார மற்றும் கிர்னன் செல்வராஜ் ஆகியோரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடானது புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரவினால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்போது சபாநாயகர் 15 பேர் கொண்ட ஊழியர்களை தனது பணிக்காக பயன்படுத்தியதாகவும் சபாநாயகர் தனது 2 அதிகாரப்பூர்வ வாகனங்களுக்கு கூடுதலாக மற்றொரு வாகனத்தை வாங்கியுள்ளார் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு மேலதிகமாக பெறப்பட்ட வாகனமானது அவரது தனிப்பட்ட செயலாளருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சுகீஸ்வர பண்டார குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அனுமதியுடன் சபாநாயகர் தனது உத்தியோகபூர்வ வாகனங்களுக்கு 900 லிட்டர் எரிபொருளை பெறுவார் என்று கூறிய பண்டார சபாநாயகருக்கு ஒரு உத்தியோகபூர்வ வீடு இருந்தாலும் கொழும்பில் உள்ள லோரிஸ் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் மற்றொரு அதிகாரப்பூர்வ வீடு வாங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சபாநாயகரின் உத்தியோகபூர்வ வீட்டை பயன்படுத்தப் போவதில்லை என்று கூறியிருந்தாலும் அது சிறப்பு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் சுகீஸ்வர பண்டார கூறியுள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள சபாநாயகரின் ஊடக பிரிவு அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுப்பதாகவும் எதிர்காலத்தில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முழுமையான விளக்கத்தை வழங்க எதிர்பார்ப்பதாகவும் அறிவித்துள்ளது.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் ஏற்பட்ட எதிர்பாராத மோதல்களுக்கு பிறகு ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்குவதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். தனது சமூக ஊடக தளமான எக்ஸில் அமெரிக்க கட்சியை அமைத்துள்ளதாகவும், குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி இரு கட்சி முறைக்கு ஒரு சவாலாக இது அமையும் எனவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த கட்சி அமெரிக்க தேர்தல் திணைக்களத்திடம் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை. மேலும் அதை யார் வழிநடாத்துவார்கள் அல்லது அது இந்த வடிவத்தில் செயல்படும் என்பது பற்றிய விவரங்களை மஸ்க் வழங்கவில்லை. ட்ரம்புடனான தனது பொது மோதலின் போது அவர் முதலில் ஒரு கட்சியை தொடங்குவதற்கான வாய்ப்பை எழுப்பினார். அந்த சர்ச்சையின் போது அமெரிக்காவில் ஒரு புதிய அரசியல் கட்சி வேண்டுமா என்று பயனாளர்களிடம் கேட்கும் எக்ஸில் மஸ்க் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டார். சனிக்கிழமை தனது பதிவில் அந்த கருத்து கணிப்பை குறிப்பிட்டு 2-1 என்ற விகிதத்தில் நீங்கள் ஒரு புதிய அரசியல் கட்சியை விரும்புகின்றீர்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். நமது நாட்டை வீண் செலவு மற்றும் ஊழல் மூலம் திவாலாக்கும் விஷயத்தில் நாம் ஒரு கட்சி அமைப்பில் வாழ்கின்றோம், ஜனநாயகத்தில் அல்ல. இன்று அமெரிக்க கட்சி உங்கள் சுதந்திரத்தை உங்களுக்கு திருப்பி தருவதற்காக உருவாக்கப்பட்டது என அவர் பதிவிட்டுள்ளார். சனிக்கிழமை நிலவரப்படி கட்சி முறையாக பதிவு செய்யப்பட்டதை குறிக்கும் ஆவணங்களை கூட்டாட்சி தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.